வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காரமான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் 3 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். சின்னதாக 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் குட்டியாக இருக்கிறதுனால 5 சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க தக்காளியை. இப்போ இது கூட நான் ஒரு 5 பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகும். இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை இதில் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி கூட நமக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.